எதிர்க்கட்சியே இல்லாத சட்டசபை அமைப்பேன். உன்னை தாண்டா தேடிட்டு இருக்கேன். உன்னை தானே தேடிட்டு இருக்கேன். எவ்வளவு பெரிய ஜனநாயகவாதிகளா இதுல நம்மால் இன்னும் கொஞ்சம் என்னை சப்போர்ட் பண்ணிருக்கலாம். அடப்பாவி, இதுவே அதிகம்டா. அதே நம்மால் ஏறி இன்னும் கொஞ்சம் நீ சப்போர்ட் பண்ணிருக்கலாம். நான் சீமான் அண்ணன் சொல்கிறத முற்றிலுமாக எதிர்க்கிறேன். எனக்கு சீமானா பர்சனலாக பிடிக்கும், அவரோட தத்துவம் கோட்பாடு எல்லாமே பிடிக்கும். ஆனால் ஆளுங்கட்சியாக இருக்கிறதுல அவங்கள விமர்சிக்கிறதுக்கு இவங்களுக்கு வந்து துளி கூட வந்து ஒரு அருகதையே கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க ஜீரோ டெபாசிட்டே இழந்துட்டாங்க. ஒரு இடத்துல கூட ஜெயிக்காத ஒருத்தவங்க 108 இடத்துல ஜெயிச்சவங்களை எப்படி வந்து இவ்வளோ கீழ்த்தரமாக இறக்கி பேசலாம்? அவங்க சொல்லலாம் என்ன வேணாலும், ஓகேவா, நாங்கள் வந்து சட்டசபையே வந்து எங்களோட ஆட்சியாக ஃபுல்லாக இருக்கும், எதிர்க்கட்சி இருக்காது. அதெல்லாம் உங்களோட கான்ஃபிடென்ட்டான லெவல், ஓகேவா? உங்களோட கான்ஃபிடென்ட் லெவல் எங்கே? நீங்கள் ஜீரோலேருந்து எப்படி ஏற்றணும்னு பார்க்காம மறுபடியும் இறக்கத்தான் பார்க்குறீங்க. இது வந்து உங்களை நம்பி வந்தவங்களுக்கு வந்து ஒரு பெரிய அடி.